இது தாங்க வைஷ்ணவ தேவி கோயிலோட அடிவாரம். ஏன்னா 14/7/2025 காலைல 11:50 எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு இறங்குறன்றதை பார்க்கலாம். நம்ம அந்த லங்கரில் பிரசாதம் சாப்பிட முடியல. அங்கேருந்து கரெக்டாக இந்த கடை வந்து நான் ஷூட் பண்ணுறேன். 40 நிமிஷம் நடந்து வந்திருப்பாங்க. இங்கே 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் வரும். இங்கே முக்கியமாக நீங்கள் இங்கே வந்து உள்ளே போயிட்டு சாக்ஸ் ஷூலாம் கட்டி விட்டு உள்ளே போயின்னா நிறைய சாமிங்களாம் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வணங்கிட்டு அப்படி வெளில வர 40 நிமிஷம் நடந்து வந்தாலும் இடம் நேரத்தில் மழை வரும். நம்ம கணிக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி ரெயின் கோட் எடுத்துங்க. குழந்தைங்களோட வந்தோன்னா அது தள்ளுறதுக்கு அந்த ஒரு வண்டி இருக்குது. அது நம்ம குதிரையும் இருக்குது. பாருங்க தங்கத்தோல் அதிகமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிபே ஃபண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் இல்லாத வந்துடாதீங்க. பொழுது மழை நான் தாங்க இந்த இடம் வந்துட்டிங்கன்னா பாதி தூரம் வந்த மாதிரி இருக்காங்க. 50% வந்தீங்கன்னா 50% ஏறணும். அது 14 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் இந்த இடம் வந்து. அதாவது எப்படின்னா அந்த தீவன் படத்தில் கிட்டனா கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடை தாங்க எங்கள் அமர்நாத் கூட அப்படி போது போயிட்டே தாங்க இருக்குது. அமர்நாத் இருக்குது என்ன வித்தியாசம்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தான். இது ஃபுல்லாக சிமெண்ட் ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க. அமர்நாத் 100% இருக்கும். இது அமர்நாத் 100%னா இது ஒரு 80% அப்படி சொல்லிக்கிறாங்க. 20% வைஷ்ணவ கட்டணம். இப்போ நம்ம 10 மணிக்கு இறங்க ஆரம்பிக்கிறோம். 14/7/2025 10 மணிக்கு இறங்குறது வைஷ்ணவ தேவி கோயிலுக்கோட மொத்த வியூ இதாங்க. இங்கே தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் வைஷ்ணவ தேவி என்ட்ரன்ஸு. அதாவது 14/7/2025 ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கே 10 மணிக்கு அங்கே நைட்டு 1 மணி 2:30. இது தாங்க வைஷ்ணவ தேவி கோயிலோட அடிவாரம். நம்ம இங்கேருந்து தான் பின்னாடி பக்கமாக போயிட்டு என்ட்ரி ஆகி 14 கிலோமீட்டர் ஏறத்துக்கும் 14 கிலோமீட்டர் இறங்கிறதுக்கும் ட்ரக் பண்ண மொத்தம் 30 கிலோமீட்டர் கணக்கு வச்சுங்க. நீங்கள் தேதி பார்த்தீங்கன்னா 14/7/2025 காலைல 11:50 எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு இறங்குறன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து வந்தே பாரத்தில் ஸ்ரீநகர்லேருந்து இங்கே கட்டா வந்து இறங்கிட்டீங்கன்னா இறங்க ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 1.8 கிலோமீட்டர் தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆனால் நீங்கள் ஆட்டோ கேட்டிங்கன்னா 200 கேட்பாங்க. அது கம்மி வர மாட்டேன்னுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே நடந்து மெயின் ரோடு வந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி வச்சுங்க. நிறைய ஆட்டோ லைன் தான் நிற்குங்க. இப்போ என்ன பண்ணால் ஒரு லேடி இருந்தாங்க கர்நாடகா வந்து நான் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அங்கே 10 கிலோமீட்டருக்கு 100 ரூபா தான் பே பண்ணேன். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் அந்த இடத்துல இறங்கினா 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு 200 கேட்பாங்க. நான் கோயிலாண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் நடந்து வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலே 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். நீங்கள் அந்த கட்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரானவனே இந்த பிகே ஷர்மான்னு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. இந்த கடைக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே உள்ள இதுக்கு இந்த கடைக்கு ஆப்போசிட் நேராக வந்து பாருங்கள் இந்த லங்கர்னு போட்டிருக்குல்ல. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் தருவாங்க. இந்த பாருங்கள் சுண்டல் கேசரி தராங்களா அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே சார்ஜிங் போட்டுக்கு நிறைய இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கூட பக்கத்துலேயே பாத்ரூம் ரெஸ்ட் ரூமாக இருக்குது. நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு சார்ஜ் போட்டு கூட நீங்கள் திரும்பி ட்ரக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். நம்ம அந்த லங்கரில் பிரசாதம் சாப்பிட பார்த்தீங்களா, அங்கேருந்து கரெக்டாக இந்த கடை வந்து நான் ஷூட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் நடந்து வந்திருப்பாங்க. இங்கே 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் வரும். இங்கே முக்கியமாக நீங்கள் இங்கே வந்து உள்ளே போயிட்டு சாக்ஸ் ஷூலாம் கட்டி விட்டுட்டு உள்ளே போயிங்கன்னா நிறைய சாமிங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வணங்கிட்டு அப்படி நீங்கள் வெளில வரலாம். இப்போ 40 நிமிஷம் நடந்து வந்தோடனே இந்த இடம் வரும். வைஷ்ணவ தேவி நம்ம கட்டாலுக்கு நம்ம 12 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 1 மணி 1:30 மணி நேரம் இருக்குது. ஆனால் அமர்நாத்தை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியல. அமர்நாத் ரொம்ப டஃப் கொடுத்துது. ஆனால் இப்போ இந்த லொக்கேஷன் கூகுள் செக் பண்ணால் இன்னும் 3.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து 14 கிலோமீட்டர். கூகுளில் வாங்க 3 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒன்று நமக்கு தெரியல. யாருனா தான் தெரியும். வந்த வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா மகா வைஷ்ணவ தேவி கோயிலில் அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இது வரைக்கும் நான் ஸ்டிக்கை யூஸ் பண்ணலை. இதை பார்த்து ஏதாவது ஸ்டிக் இல்லாமல் வந்துடாதீங்க. எனக்கு யூஸ் ஆகல, நான் யூஸ் பண்ண அப்படியே வந்துட்டேன். மகா வைஷ்ணவ தேவி டெம்பிள் கட்டுறோம். 14/7/2025 நம்ம காலைல 12 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி 2 ஆகுதுங்க. 1-2 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் அமர்நாத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ ஏறினது வரைக்குமே எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தெரில, பெயின் தெரில. ஆனால் அமர்நாத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. 10 மணி நேரம் ஆச்சு. இப்போ 2 மணி நேரத்தில் ஏறிட்டோம். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. நீங்கள் இன்னும் ஏர்லி மார்னிங்காக சீக்கிரமாக நான் இப்போ அமர்நாத் 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க. அந்த மாதிரி 6 மணிக்கு ஏற ஆரம்பிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கிளைமேட் சென்னை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வேறு தண்ணி ஸ்வெட்டிங் வருது. ஆனால் அமர்நாத்தில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் டஃப் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து அதே மாதிரி அமர்நாத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அந்த ஃபுட்டு அன்னதானம் கிடையாது. கீழே லிங்கான ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டைம் மற்றபடி எதுவுமே கொடுக்கல. அதை மட்டும் பார்த்துங்க. நன்றி, வணக்கம். மகா வைஷ்ணவ தேவி டெம்பிள் 14/7/2025 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சாங்க. மணி இப்போ 2.5 மணி நேரம் வந்திருக்கோம். முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின் கோட் 100 ரூபீஸ்க்கு அமர்நாத்தில் வாங்கினேன். ஆனால் சிங்கிள் டைமில் யூஸே பண்ணலை. ஆனால் இப்போ வைஷ்ணவ தேவியில் திடீர்னு மழை வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ரெயின் கோட் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் மகா வைஷ்ணவ அமர்நாத்துலேருந்து 43 நாள் மட்டும்தான் இங்கே தரிசனம். இங்கே 360 நாள் ட்ரக்கிங். ஸோ எந்த நேரத்தில் மழை வரும் நம்ம கணிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி ரெயின் கோட் எடுத்துங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் குழந்தைங்களோட வந்தோன்னா அது தள்ளுறதுக்கு அந்த ஒரு வண்டி இருக்குது. அது குழந்தைங்க தள்ளுறதுக்கு மேலே போகிறதுக்கு 1500 ரூபாயா. அமர்நாட்டில் இருக்கிற மாதிரி குதிரையும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டோலியும் இருக்குது, தூக்கி வர மாதிரி. அமர்நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க தூக்கிட்டு வரும்போது ரேட்டு கட்டேன் 1500 மேலே போகிறது. கீழே வரதுக்கு அப்போ 1500 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3000 வச்சுங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு குரங்கத்தோல் அதிகமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதே மாதிரி ஏடிஎம்மும் இருக்காங்க. இங்கே வந்து கடையில் நிறைய கடை கேஷ் ஜிபே ஃபண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் இல்லாத வந்துடாதீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு ஏடிஎம் இருக்காங்க. அதை மட்டும் நான் ஒரு பதிவாக போடுறேன். இப்போ 2.25 மணி நேரம், அதாவது 14/7/2025 12 மணிக்கு நம்ம கீழே மகா வைஷ்ணவ தேவி கோயில். மணி வந்து 2:45.
2.25 மணி நேரம் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. மேலே போய் லாஸ்ட்டு பதிவாக போகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மகா வைஷ்ணவ கோயிலில் 12 மணிக்கு அந்த அடிவாரில் ஏற ஆரம்பிச்சுங்க. அப்போ பருவநிலைமையை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வீடியோவில் எப்படி வெயில் அடிச்சது, மழையே இல்லைங்க. ஆனால் இப்போ மதியம் 3 மணி 14/7/2005 மதியம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்துருக்கோம். 1.5 மணி நேரமாக இந்த இடத்துல நிற்கிற சரியான மழை. எப்படி மிஸ்ட்டு முடிக்கிச்சு பாருங்கள். பொழந்து மழை. நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த இடத்துல நின்று தான் இருக்கிறேன். அதனால் நடந்து போக முடியல. ரெயின் கோட் இருக்குது தான் இதுமாதிரி ப்ரிப்பராக வந்திருக்கணும். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பர் இல்லாத வந்துட்டோம். வெயில் அடிக்குதுன்னா இந்த இடத்துல நம்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவாக போடுறேன். பார்த்துங்க எந்த அளவுக்கு மழை அடிக்குதுன்றது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெயின் கோட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பராக அந்த ஃபோனுக்கு இப்போ தண்ணி பட்டோட வராது ஒரு கவரில் வைக்கிறாங்க. அதெல்லாம் கம்பல்சரி எடுத்துங்க. அதெல்லாம் முக்கியமானது. அதனால தான் அதுக்காக ஒரு பதிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தாங்க இந்த இடம் வந்துட்டிங்கன்னா பாதி தூரம் வந்த மாதிரி அர்த்தங்க. 50% வந்தீங்கன்னா 50% ஏறணும். அதாவது 14 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வந்ததாக அர்த்தம். இந்த இடம் வந்தீங்கன்னா டீ, கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தா இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஏடிஎம்மும் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி அங்கே ஃபுல்லாக வந்து சார்ஜும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக சார்ஜிங் பாயிண்ட் இருக்கா. அதே மாதிரி பார்த்தா பக்கத்தில் ஏடிஎம்மும் இருக்குது. பணம் எடுத்துக்கலாம். இது தாங்க ஃபுல் பஜார். பாதி தூரம் நீங்கள் கடத்திங்கன்னு வச்சுங்க. இங்கே வந்தீங்கன்னா அது ஒரு நேராக காட்டுக்கு போகிற வழி மாதிரி போகுது பாருங்கள். இன்னும் அதை தாண்டி போனங்க. கிட்டத்தட்ட அதான் இங்கேருந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். இந்த இடம் வந்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வச்சுங்க. இங்கே டாமெண்ட்ரி ரூம் தங்கத்துக்கான இடமும் இங்கே தான் இருக்குது. எல்லா ஐட்டமும் கிடைக்கும். எது வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் காசு கொடுத்து. ஸ்ரீ மாதா வைஷ்ணவி கோயிலுக்கு நம்ம 14/7/2005 12 மணிக்கு கீழே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏற ஆரம்பிச்சோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. அப்போனா 1, 2, 3, 4, 5 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மழை நின்று சுத்தமாக நடக்கல. அதுக்கு நம்ம 4 மணி நேரம் வந்திருக்கோம். இன்னும் இங்கே வந்து ஒரு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவில் 1 ஹவர் 1 ஹவர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒன்று போயிட்டே தான் இருக்குது. அப்போ தான் முடியும்னு தெரில. அடப்போம் இங்கே பாருங்கள். இன்னும் அதை போய் ஒரு பெண்டு போய் அதோட மேலே போய் அதை போய் பாருங்கள். 12 மணி நம்ம மகா வைஷ்ணவ தேவி கோயிலில் மணி 5:30 மணி நேரம். 1.5 மணி நேரம் 1.5 மணி ரெஸ்ட் 4 மணி நேரம் ஏறி இருக்கேன். இன்னும் அது பெண்டு மாதிரி போய் இன்னும் மேலே போகுது. இன்னும் 1 ஹவர் இருக்கும் போலியாது. இதுக்கு முன்னாடி கூகுளில் பார்த்து சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கீழே போகிற வழிக்கு அந்த கிலோமீட்டர் 3 காமிச்சிருங்க. இது மேலே போகிற கிலோமீட்டருக்கு நம்ம அந்த கீழே போகிறதா 3 கிலோமீட்டர் காமிச்சு. அதை நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். பெண்டு மாதிரி போய் இன்னும் டேப்பில் போகுது. இன்னும் 1 ஹவர் இருக்கும் போல. மகா வைஷ்ணவ தேவி கோயிலில் இருக்காங்க. நம்ம 12 மணிக்கு கிளம்பலாம். நீங்கள் 14/7/2005 12 மணிக்கு ஏறினா இப்போ 6 மணிக்கு வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம். நான் 2 மணி நேரம் ரெஸ்ட் 4 மணி நேரம் இருக்குங்க மேலே வரத்துக்கு. அதாவது இது எப்படின்னா அந்த தீவன் படத்தில் கிட்டனா கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தாங்க. எங்கள் அமர்நாத் கூட அப்படி தெரியல போது போயிட்டே தாங்க இருக்குது. இப்போ முடியல. இப்போ வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா அந்த ஸ்மார்ட் லாக்கர் ரூம் தான் இருக்குங்க. அது எப்படி அக்சஸ் பண்ண தெரியல. இப்போ ஏன்னா அங்கே ஃபோனு மொபைல் பேக் ஹேண்ட் பேக் இருக்குது. 2 மணி நேரம் ஆச்சு. அது இருக்குது. எங்கள் ஹேண்ட் பேக் லாக்கர் ரூம் எப்படின்னு தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஈஸியாக முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம 2 மணி ரெஸ்ட் 4 மணி நேரம். ஆனால் அமர்நாத்துக்கு இருக்குது என்ன வித்தியாசம்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தான். இது பாருங்கள் ஃபுல்லாக சிமெண்ட் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு வச்சுட்டாங்க. அமர்நாட்டில் கரடு முரடாக இருக்கும். இது போதும் போயிட்டே தான் இருக்குது. அமர்நாட்டில் எப்படின்னா கரடு முரடாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக சிமெண்ட் பேருக்கு லாஸ்ட் வரைக்கும் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அதாவது அமர்நாத் 100%னா இது ஒரு 80% அப்படி சொல்லிக்கிறாங்க. 20% 25% கம்மியாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி கீழே இறங்கும்போது எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் மொபைல் ஃபோனில் அளவு கிடையாது. இங்கே ஸ்மார்ட் லாக் வந்து அமர்நாத் மாதிரியே தான் எங்கேயும் இங்கே வச்சுட்டிங்கன்னா திருப்பி வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா அங்கே கியூ முன்னாடி இருக்குது. அதாவது ஆஃப்லைன் இது ஆன்லைன் கவுண்டர் அப்படியே சொல்லிக்கலாம். லாக்கர் உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயங்க. எங்கள் ஸ்ரீதேவி மகா விஷ்ணு கோயிலில் வைஷ்ணவ கோயில் கட்டுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம் 12 மணிக்கு வந்தாங்க. எங்கள் 6 மணிக்கெலாம் சாயந்தரம் வந்துட்டேன். அதாவது கோயிலுக்கிட்டே வச்சுன்னா திடீர்னு 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 7, 8, 9 3 மணி நேரம் அதுதான் ஆர்த்தி பண்ணுறாங்களாம். அப்படியே 7, 8 3 மணி நேரம் ஆச்சுங்க. சாமி பார்த்து 2 மணி நேரம் சும்மா தான் உட்காந்து 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு அமர்நாட்டோட அந்த ஃபீலிங் வரல. இந்த வைஷ்ணவ தேவி கட்டால ஹோலி கேவ்னு சொல்கிறேன். அமர்நாட்டில் ஹோலி கேவ் சொல்கிறேன், இங்கே ஹோலி கேவ் சொல்கிறோம். அது கிட்ட ஒரு சுரங்கப்பாதை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் போதுங்க. அது உண்மையிலே ஃபுல்லாக இருக்குதுங்க. அது வார்த்தையில் சொல்ல முடியல. எனக்கு அமர்நாட்டோட அந்த ஃபீலிங் வரல. ஆனால் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக இந்த வைஷ்ணவ தேவி கல்வி கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு புரியாத ஒரு உணர்வு கண்டிப்பாக வருதுங்க. அதை நான் அனுபவிச்சேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இது மறக்க முடியாத அனுபவம். லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெலிபேட் இருக்குது. அதே மாதிரி ரோப் கார் இருக்குது, டோலி இருக்குது, குதிரை இருக்குது, குழந்தைங்க தள்ளியும் பார்த்துக்கு சார் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல விதமான காணொலி நீங்கள் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த வைஷ்ணவ தேவி கோயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12ஆம் தேதி 12/7/2005 அமர்நாத் யாத்திரை முடிச்சுட்டு 13 ஒரே ஒரு நாள் தான் ஸ்ரீநகரில் ரெஸ்ட் எடுத்தேன். அதில் கடைகளில் போட்டுலாம் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டு அடுத்து ஒரே நாள் அப்படியே 14ஆம் தேதி வந்து இதே வைஷ்ணவ தேவி கோயில் யாத்திரை பார்த்தீங்கன்னா இதே 14 கிலோமீட்டர் தான். இதுவும் ட்ரெக்கிங்காக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 200 பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த டோலி ஹெலிகாப்டர் ரொம்ப முடியாதவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். முடிகிறவங்க கஷ்டத்தோடு அனுபவிச்சு பார்க்குறேன். அது ஒரு இடம் புரியாத உணர்வாக இருக்குன்றதை நான் உணர்ந்தவங்க சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரி வைஷ்ணவ கட்டால இப்போ நம்ம 10 மணிக்கு இறங்க ஆரம்பிக்கிறோம். 14/7/2005 10 மணிக்கு இறங்குறது ஒரே வீடியோவாக போகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து இந்த 6 நாள் ட்ரிப் நான் எப்படி பிளான் பண்ணேன், நீங்கள் இதே மாதிரி எப்படி வரலாம், அமர்நாத் பார்க்கலனாலும் ஸ்ரீநகர் வந்து டாலியர் எப்படி பார்க்கலாம், லால் சௌக் எப்படி பார்க்கலாம், நம்ம சங்கராச்சாரியர்கள் முடிட்டாங்க அதை எப்படி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கட்டா வந்து வந்தே பாரத்தில் வந்து
வைஷ்ணவ ரோப் காரோட தரிசிக்கலாம். அது எப்படி பார்க்கலான்றதையும் நான் ஒன்று வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அதையும் பாருங்கள், ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வைஷ்ணவ தேவி ஹோலிக்கோவோட மொத்த வியூ இதாங்க. டோட்டல் ஹோலிக்கோவோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. நைட்டு மரமே எடுக்கும். அது பார்க்கும்போது ஒரு ரம்மியமாக, ஒரு வித்தியாசமாகவும், ஒரு புரியாத ஒரு உணர்வாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 14/7/2025 நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி. நம்ம இது வைஷ்ணவத்தோட ஹோலிக்கோவோட ஃபுல் வியூ. நீங்கள் இந்த கட்டணம் இருக்கிற வைஷ்ணவ கோவிலுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷெல் புரி பாபா அப்படின்ட்டு பாருங்க, ரெண்டு டார்மெண்ட்ரி இருக்குது. 150 ரூபா per ஹெட்டுக்கு வாங்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே நீங்கள் அரைவாசி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்து இன்னும் அரைவாசி நீங்கள் ஏறணும். கரெக்டாக இது அரைவாசி 50% வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. இங்கே டார்மெண்ட்ரியாக இருக்குது. நீங்கள் ஷேரிங் பேசுறது 150 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். வைஷ்ணவ தேவி கோயில் அதே மாதிரி மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா அரைவாசி வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 6 கிலோமீட்டர், டோட்டலாக 14 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அது வந்து அரைவாசி. அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதில் அமர்நாட்டில் கொடுக்குற மாதிரி இங்கேயும் வெள்ளை கலரில் 2 சின்னதாக தருவாங்க. அதில் ஒன்று சில்வர் கோட்டிங் கவர் காயின் இருக்கும். மந்திர போய்ங்க. அமர்நாட்லையும் கொடுத்தா இங்கே அமர்நாத் 42 நாள் ட்ரெக்கிங் பண்ணுறாங்க. 320 நாள் எப்போ வந்தாலும் வெளியில் வரும்போது தருவோம். மந்திரம் வாங்கிங்க. சில்வர் கோட்டட் வெள்ளி, அது சில்வர் காயின்ன்றாங்க, கோட்டட்ன்றாங்க, நமக்கு தெரியல. நானே இது ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். கோயில் பிரசாதம். இங்கேருந்து அரைவாசி பாருங்க. இங்கே தாங்க ஸ்டார்ட் பண்ண வைஷ்ணவ தேவி கோயில் என்ட்ரன்ஸு. அதாவது 14/7/2025 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அங்கே 10:30 மணிக்கு அவங்க நைட்டு. இப்போ மணி 2:30, 11:30, 12:30, 1:30, 2 4 மணி நேரத்துக்கு இங்கே வந்துருக்குங்க. 4 மணி நேரம் போகிறதுக்கு 10 மணி நேரம். அதே அமர்நாத்துக்கு 10 மணி நேரம், இதுக்கும் அதே 10 மணி நேரம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல விதமான சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.